நிலைமை இருந்தது. அதை பார்த்த காரணம் ஏழை மக்களுக்காக போராட வேண்டும் என்ற உணர்வை பெற்றார் என்பதை நல்ல நறுக்கென்று சுருக்கமாக அந்த வரலாற்றையும் கருக்கின்றார். இதுக்கு இடையில ஒரு சொருவல் சொல்கிறாரு, மதக்குருக்கள், அதாவது கிறிஸ்தவ கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மதக்குருக்கள் உள்ளே சாப்பிட மாட்டார்கள். இது ஏழைகள் என்பதையும் கொஞ்சம் சொல்லி காட்டுகிறார். அது எவ்வளவு தூரம் உண்மைங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறி. அவர் வரலாற்றை வாசி தெரிவிக்கிறார். வர்க்க போராட்டத்தை பற்றி தெளிவான விளக்கை தெரிவிக்கிறார். முதலாளிகள் மத குருமார்கள் எப்பொழுதுமே தொழிலாளிகளை அவருடைய உழைப்பை சுரண்டுவார்கள். தொழிலாளியாகத்தான் இருப்பான், அவர் முதலாளியாக முடியாது. அந்த அளவுக்கு முதலாளிகளும் மத குருமார்களும் பணியாற்றுவார்கள். அந்த அளவுக்கு திட்டமிடுவார்கள் என்பதை தெரியலாம். நறுக்கென்று சாடி காட்டுவார். அமுதா என்ற ஒரு இன்னொரு தூய்மை பணியாளரை உள்ளிட்டு கொண்டு வருகின்றார். பாண்டியன் என்ற வேலை தர தூய்மை பணியாளர் வேலை தர ஆட்களை பயந்து விடுவர். அதை எவ்வாறு பிரித்து கண்டாடுகிறார் மக்களை. இது நடக்கின்ற நிகழ்வு என்று காட்டுகின்றார். சோழர் சங்கரன், இந்த தோழர் என்ற பெயரில் சங்கரன் என்பவர் தூய்மை பணியாளர் போராட்டத்தை பற்றிய தகவல்களை மக்களுக்கு பரப்பி ஓராண்டாக மனு கொடுத்துவிட்டோம், ஆட்சியரிடம் பணமில்லை, தோழர் என்ற மந்திரத்தை பயன்படுத்தி அவர்களை ஒருங்கிணைக்கின்றார். காவலர்களால் கைது செய்யப்படுகிறார்கள். அந்த குடும்பத்தின் தலைவன் சுயம்பு என்பவர், சரஸ் என்பவரின் கணவர், அவரும் அன்றைக்கு டாஸ்மாக் கடையில் பூட்டை உடைத்து மதுபானத்தை திருடியதால் அவரும் கைது செய்யப்படுகின்றார். அவரும் கைது செய்யப்பட்டு சரசும் கைது செய்யப்பட்ட காரணத்தால் அவர் ஒழுங்குகிறார். பிள்ளைகள் அலறி போகும் என்று சரசு தன் கணவனுக்காக காவலரிடம் வேண்டுகோள் வைக்கின்றார். அந்த வேண்டுகோளை கிடைத்த மனு கிடைக்கிறதாக சரசுவின் பேச்சு டாஸ்மாக் கிடைக்கிறதாக துல்லியமாக தெளிவாக தரப்படுகிறது. யுத்தம் கட்டிடம் போராட்டம் நடத்தப்பட்ட அங்கு ஒரு வரலாறு தரப்படுகிறது. காவல்துறை சார்ந்தவர் ஒருவர் நல்லவராக காட்டப்படுகிறார். அப்படி நல்லவர் இருக்காங்க, நல்லவராக காட்டப்படுகிறார். இந்த சரசின் கண்ணீரை பார்த்து அவர் கணவரை முன்னே விட்டு, நீ போ, வீட்டுக்கு போ, பிள்ளையில பாரு, நான் என்ன வந்தாலும் சமாளிச்சுக்கிறேன், அதிகாரத்தை பேசுகிறேன் சொல்லி சுயம்பு திருந்துவதற்கு, மது பழக்கத்தில் திரும்புவதற்கான சிந்தனை ஊட்டுகின்ற ஒரு ஆளாக அவரை காட்டுகிறார். அதில் காவலர்கிட்ட சரசு கேட்கிறான், உங்களுக்கும் காக்கி உடை, எங்களுக்கும் காக்கி உடை, ஆனால் உங்களுக்கு மட்டும் அரசு சம்பளம், எங்களுக்கு முடிய தனியார் சம்பளம். அருமையான இவ்வாறு இடையிலே பல தத்துவங்களை சொல்லியிருக்கிறார் நூலாசிரியர். சிறப்பு மாணவர்கள், காவலர் எல்லாரும் தீவிரம் அல்ல என்பதை காட்டுகின்ற ஒரு செய்தி. கடைசியில் இந்த செலவுக்கு நான் கம்யூனிஸ்ட் என்ன செய்வாங்க, நம்ம வச்சு கம்யூனிஸ்டை பற்றி பல சொல்லுவாங்க, முண்டி நேந்திரம் அதை அவர்கள் தவறான பெருமையாக நினைப்பாங்க. இதுலையும் அந்த பெருமை எழுதியிருப்பாங்க. மக்களிடம் கேட்கணும், மக்கள் தெரிந்தார்கள் போராட்டத்தில். நாங்கள் கொள்ளையடித்து காசு பிடிப்பதில்லை, ஊழல் செய்து காசு பிடிப்பதில்லை, மக்கள் காசை வைத்து நாங்கள் போராடுகிறோம். இது போன்ற ஏராளமான செய்திகளை இந்த சிறிய நூல்களுக்குள் அருமையாக தரேன். யுத்தமின்றி சுத்தம் செய் தலைப்பு தான் எனக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்கு. இந்த நாட்டில் நாம் ஏழைகள் யுத்தம் இல்லாமல் எதையும் பெற முடிவது இல்லை. ரத்தம் சிந்தாத யுத்தமாக இருக்க வேண்டும். அஹிம்சா முறையிலே ரத்தம் சிந்தா யுத்தமாக அரசை அலற வைக்கின்ற போராட்டமாக நம் போராட்டங்கள் மாற வேண்டும். ஆனால் யுத்தமின்றி நாம் சுத்தமாக இருக்க முடியாது. யுத்தம் செய்து ஆகும். இந்த சூழலில் இன்றைக்கு நேற்று வந்த ஜூவி இது மன்னிக்கவங்க, நேற்று வந்த நக்கீரன் இந்த தூய்மை பணியாளரின் அவலங்களை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. நாங்கள் அம்பத்தூரில் டிஎல்சி அந்த கட்டிடத்தை தொழிற்சங்க அலுவலகத்தில் போராடினோம். பிறகு ஜூலை 30, பிறகு ஆகஸ்ட் 12 அங்கே ரிப்பன் கட்டிடத்துக்கு முன்னால் போராடினோம். ஆகஸ்ட் 12 இரவோடு இரவாக நாங்கள் அடித்தை நொறுக்கி மண்டபத்தில் அடைக்கப்பட்டோம்.
சென்னை மண்டலத்தில் 5வது 6வது மண்டல தூய்மை பணியாளர்கள் 17ஆம் தேதி இன்றைக்கு நடந்திருக்கும் பணி நிரந்தரத்திற்கு வழக்கு இன்றைக்கு நடந்திருக்கும். சரி, எங்களுக்கு போராட்டத்தில் தனி இடம் கொடுங்க, பொது இடம் வேண்டாம், தனி இடம் கொடுங்கன்னு கேட்டோம், மனு கொடுத்தோம், தரல. எனவே நாங்கள் மேதின முன்னாள் ஒரு நாள் போராட்டம் நடத்தணும், மீண்டும் கைது செய்தார்கள். சரி, வெளியிடத்துல போராட்டம் தானே கைது செய்யறாங்க, வீட்டுக்குள்ளேயே போராடணும், வீட்டுக்குள்ள போராட்டம், வீட்டுக்குள்ள வந்து எங்களை தூக்கி போறாங்க. நாங்கள் இந்த வேலையிலே இருந்து இவ்வாறு சீரழித்து விடக்கூடாது, எங்கள் பிள்ளைகள் படித்து முன்னேற வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்தாலும் அதையும் அரசியல்வாதிகள் கபலீகரம் செய்து கொள்கிறார்கள் என்று சொல்லி கடைசியில் சமூக நீதி பேசும் ஸ்டாலினுடைய அரசு எல்லாருக்கும் பார்த்து பார்த்து செய்கின்ற அரசு. இவர்கள் மட்டும் இந்த வஞ்சகம் ஏன் செய்தது அந்த சிந்தனையோடு அந்த கட்டளை முடிகின்றது. இந்த நூல் வருகின்ற நேரமும் அந்த கட்டளை வந்த நேரமும் பெரிதாக இருக்கின்றது. இந்த நூல் அங்கிருந்து எல்லோரும் பாராட்டினார்கள், முன்னர் என்று பாராட்டினார்கள். ஆனால் சரி, தொடர்ந்து வேண்டும், நல்லது. இவ்வாறு சிறு சிறு குறுநூல்களை படைக்க வேண்டும். ஆனால் அதை வாசிக்கின்ற நாம், பார்க்கின்ற நாம், கேட்கின்ற நாம், நமக்கு இந்த போராட்ட உணவு வருகின்றதா என்று சிந்தித்து பார்ப்போம். பல கூட்டத்துக்கு வருகின்றோம். தூத்துக்குடியில் ஒரு 1000 பேர் எல்லா கூட்டத்துக்கும் வரும், வெவ்வேறு ஆட்கள் வெவ்வேறு கூட்டத்தில் பார்க்கலாம். ஆனால் எத்தனை பேர் சமூக அநீதியை களைவதற்காக போராட்டங்களில் இறங்குகின்றோம். கூட்டத்தை வந்து போராட்டம் போதாது, நம்மை வருத்தி போராடக்கூடிய அளவுக்கு நாம் முன்வருகிறோம் எண்ணி பார்க்க வேண்டும். நமக்கு இந்த போராட்ட உணர்வு வரவில்லை என்றால், யுத்த உணர்வு வரவில்லை என்றால் இவர் இந்த நூல் எழுதி பலனே கிடையாது. எனவே நாம் அடிமட்டத்து மக்களுக்காக குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் போராட்ட உணர்வை நாமே வளர்த்துக் கொள்வோம் என்று இங்கே இருக்காரு. அவரும் அதே பணியை செய்து கொண்டிருக்கிறார். அடுத்த தூய்மை பணியாளரை நாம் மதிப்போம், சொல்லால் மதிப்போம், செயலால் மதிப்போம் என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். நான் ஆயிரத்தில் இருப்போம், ஆயிரத்தின் நுழைவாய் முன்னால் உட்கார்ந்து காலையில் அவர்கள் ஒரு 10 மணிக்கு உணவு வருவார்கள். ஒரு 10 தூய்மை பணியாளர்கள் சும்மா பேசிட்டு அவ்வளோ சும்மா பேசி எப்படி படிக்கிறாங்க கேட்டுருக்கோம். ஆனால் அவர்கள் எங்கு பார்த்தாலும் நம்மை மதிப்பு, நம்மை பாசத்தோடு பார்ப்பார்கள், பேசும். அவ்வளோ பாசம் இருக்கிறோம். நான் புதுமுறையிலே 15 ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றும் பொழுது ஒரு 30 வீடுகள் தூய்மை பணியாளர் வீடு தனி இடமாக உதவி வைத்திருந்தால் நலத்துக்குள்ளே இருந்த புதுமுறையை நலத்துக்குள்ளே இருந்தது. தினமும் மாலை அங்கு போவேன், அந்த மக்களோட உறவாடுவேன். அவங்க வீடுகளில் நடந்து பாருங்க, வெளியே தான் இந்த தகர போட்ட மாதிரி இருக்கும், குப்பமாக இருக்கும், புருஷமாக இருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ள நடந்துவாங்க, வீடே மிகவும் தூய்மையாக இருக்கும். வீடுகள் மிகவும் தூய்மையாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். அவருடைய மனநிலை, அவருடைய உள்ளம் சுத்தமானது. எனவே இதை நாம் மதிக்க வேண்டும். அவர்கள் வாழ்க்கையிலே இந்த தொழிலை விட்டு நல்ல வாழ்க்கையில் பிள்ளைகளை முன்னேற வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்காக போராட வேண்டும். அரசாங்கத்தோடு போராட வேண்டும். அரசாங்கம் போட்டானே அதிமுக ஆட்சியில் போடப்பட்டது என்று இந்த சீக்கிர பத்திரிகை எழுதியிருக்கின்றது ஆணையங்கள். ஆனால் அதே பின்பற்றப்படவில்லை. இந்த அரசாங்கம் வந்து அதை மாற்றி பார்த்து ஆனால் சில நிறுவனத்தை குறைத்து மாற்றியது. இது போன்ற செயல்களை தான் நாம் இதழ்களிலே வாசிக்கின்றோம். வாசித்து ஏதோ வாசித்தோம் உச்சி விட்டு போயிடாம இது போன்ற போராளிகளுக்காக நாம் போராட்ட உணர்வை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முன்னதவர்கள் இந்த போராட்ட உணர்வை கொண்டு நூல்கள் இது போல சித்திரங்கள் பல எழுத வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.